ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அறிவு ஆர்டிஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலிஃபண்ட் ஒரு டால் மாதிரி ஒரு எலிஃபண்ட் வரைஞ்சி அந்த எலிஃபண்ட் நின்றுக்கிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு ட்ராயிங். நோட்டை வெர்டிக்கலாக வச்சுக்கோங்க. நோட்டை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க வெர்டிக்கலாக. அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் ரெண்டையும் போட்டிருக்கேன். அதை 4ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். சாரி, 4ஆக இல்லை, 3ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். அதில் மேலே கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு கீழே, அதாவது டாப் டு பாட்டம், ஸ்மாலு, மீடியம், பிக், அந்த மாதிரி ஒரு 3 மெஷர்மெண்ட்டாக பிரிச்சுட்டு மேலே ஹெட்டுக்கு ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் பாடி, அதுக்கப்புறம் கீழே லெக்கு. இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி மேலே சின்னது, அதை விட கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வரைஞ்சிட்ருக்க மாதிரியே தலை, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காது, 2 காது, அந்த பாடி, அப்புறம் அந்த கை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஓவரால் அந்த ஷேப்பை நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதை வரைஞ்சிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தனித்தனியாக வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இடம் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டாப்பில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு கீழே ஃபினிஷிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபினிஷிங் பாயிண்ட்டும் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிவிட்டு நான் மீதி இருக்கிற இடத்த நான் டிவைட் பண்ணி நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே நம்ம ட்ராயிங் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே தொடங்குகிறோம், எங்கே முடிக்கணும், அது நம்மளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஈவனான இடம் கிடைக்காது. மேலே எவ்வளோ இடம் இருக்கணும், கீழே எவ்வளோ இடம் இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா என்ன ஆகும்னா சம்டைம் நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடலாம், இல்லை எதிர்பார்த்த இடத்த விட அதிகமாக முடியலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓரளவு எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற கோடுகள்லாம் அழிச்சிட்டு அந்த ஷேடோ மட்டும் தெரிகிற மாதிரி, அந்த கரெக்டான லைன் கொஞ்சம் தெரிகிற மாதிரி விட்டுட்டு நான் ஃபுல்லாக அழிச்சிட்டு இப்போ தான் நான் ப்ராப்பராக நான் வரைஞ்சிட்ருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒன்று. நிறைய பேர் நிறைய விதமாக, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ப்ராக்டிஸ் பண்ணி வரைஞ்சிட்ருப்பாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்களும் இதே கூட ஃபாலோ பண்ணலாம். கண்டினியூஸாக நம்ம வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்பப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் இருக்கும் போதெல்லாம் போஸ்டர் கலர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் இந்த மாதிரிலாம் கூட நம்ம அடுத்த ஸ்டேஜில் நம்ம போடலாம். இப்போ வரைஞ்சி முடித்த ட்ராயிங்கில் பிளாக் அவுட்லைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கலரிங் தான். இது ஆயில் பெஸ்டல் கலரிங். நான் மோஸ்ட்லி கேமல் ஆயில் பெஸ்டல் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு மீடியம். பார்த்திங்கன்னா வரைஞ்சாச்சு. இப்போ கரெக்டாக ஈவனாக சுற்றி இடமும் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குது. எப்பயுமே டார்க் கலரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, லைட் கலரை செகண்டு யூஸ் பண்ணுங்கள். இது டார்க் கிரே கலரு, அந்த எலிஃபண்ட் ஃபேஸ் மட்டும்தான். ஸோ நான் எங்கெல்லாம் டார்க் கொடுத்துருக்கணும் அங்கே டார்க்கு, அதுக்கப்புறமேட்டு லைட் கிரே. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி அதுலேயும் சேர்த்திக்கிட்டு அந்த கலர் கூடயும் கொஞ்சம் ஓவர்லேப் பண்ணிக்கிட்டு லைட் கிரே. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் கலர் தான். அந்த காதுக்குள்ளே கொஞ்சோண்டு பிங்க் கலரு, லைட்டாக கலரை ஃப்ளாட்டாக வச்சு கூட நீங்கள் சும்மா ட்ரையாக ஒரு மாதிரி பவுடர் மாதிரி கூட நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். நீங்கள் போஸ்டர் கலர் வச்சுருந்தா பெயிண்ட் ஒர்க் இருந்தால் நீங்கள் அதுலேயும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் இந்த குட்டீஸுங்களுக்கெல்லாம், இந்த கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ராயிங்ஸை வீடியோஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் இந்த பெயிண்டிங் வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நம்ம போட பார்க்கலாம். இப்போ ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா சம் பிளேஸஸ் டார்க்காக அடிச்சுட்டு கொஞ்சம் இடத்துல லைட்டாக விட்டுட்ருக்கேன். அதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள். அப்பப்போ வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ ஓரளவுக்கு ஒரு 50% கலர் பண்ணிட்டோம். ரெட் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரு. எப்பயுமே அந்த செகண்ட் லைட் கலரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு
தகுந்தா போல் அந்த ப்ரீவியஸ் கலர், அந்த ஃபஸ்ட் அடித்த டார்க் கலருக்கு நம்ம அடித்து யூஸ் பண்ணியிருந்தால் தான் அது அழகாக மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளூவை விட இன்னொரு டார்க் ப்ளூ எடுத்து கோடுகள் போடுறோம். அடுத்தது ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன், அப்புறம் லைட் ப்ரௌன், அப்புறம் அதை விட லைட் ப்ரௌன் கோல்டன் கலர் மாதிரி. இப்போ அந்த கேரக்டர் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம கலர் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்பயுமே அந்த ட்ராயிங்கை வந்து ப்ராப்பராக முடிங்க. அதாவது நானும் வரைஞ்சேன்னு வரையாமல் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வரைங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த செடியை சுற்றியும் மண் இருக்கிற மாதிரி, அந்த மட் இருக்கிற மாதிரி அடிக்கணும். அது வெறும் ப்ரௌனை கொடுத்தமா நல்லா இருக்காது. பாருங்கள், மேலே இருக்கிறது ஃப்ளஷ் டிண்ட், அந்த ஒரு லைட் சாண்டில் கலர் மாதிரி அடிச்சுட்டு அந்த செடியை சுற்றியும் ப்ரௌன் கலர் அடிச்சுட்டு எல்லோ க்ரீன், பேரட் க்ரீன் கிடையாது, எல்லோ க்ரீன், ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த க்ரீனு, அந்த க்ரீன் எடுத்து கொஞ்சம் அடித்தாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு ப்ளூ பக்கம், அடுத்தது அது பக்கத்துலேயே கொஞ்சம் ஒயிட்டை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்டர் தான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ட்ராயிங் நோட்டு மாதிரி வாங்கிட்டு அதில் 1 by 1 நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி முடித்தோன்னே ஒரு சிக்னேச்சர் பண்ணி டேட் போட்டுக்கோங்க. எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில்ட்ரன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சின்னதாக காட்டன் எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற இடத்தெல்லாம் லைட்டாக நம்ம துடைக்கிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸ் இருந்துச்சுன்னா வந்துடும். துடைக்கும் போது வெளியில் போகாமல் கேர்ஃபுல்லாக துடைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆயில் பேஸ்டலில் மிஸ்டேக் வராத யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் நீட்டாக வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சில்ட்ரன். See you. Bye bye. Thanks for watching.